அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தேவனுடைய வார்த்தையினாலே நம்மை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உலகத்தில் எல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாம் ஒழிந்து போயிடும். எது ஒழியாதது, எது அழியாதது தெரியுமா? ஆமென், அல்லேலூயா. எல்லாம் ஒழிந்து போகும். வானம் பூமி எல்லாம் ஒரு நாள் ஒழிஞ்சு போயிடும். ஆனால் அழியாதவர், ஒழியாதவர், என்றென்றைக்கும் நிலை நிற்கக்கூடியது எது? தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்கு நிலை நிற்குமா? ஆமே. நாம் பார்க்குற இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரம் கூட ஒரு நாள் இல்லாமல் போயிடுங்க. ஆனால் கடவுளுடைய வார்த்தை மாற்றம் ஒழிவதில்லை, மாறுவதில்லை. ஆமே. வார்த்தையும் கடவுளும் ஒன்று தாங்க. ஆமே. நீங்கள் பார்க்குற இந்த கண்களில் பார்க்குற எல்லாம் ஒரு நாள் மாறிடும். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மாற்றம் மாறாது. இந்த வேதத்தை நான் படிக்கும்போது, ஆண்டவர் இந்த சுவிசேஷங்களை படிக்கும்போது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. மத்திய சுவிசேஷத்தில் 5:18, மத்திய சுவிசேஷம் 5:18 நீங்கள் எடுத்தவர் வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், தீர்க்க தரிசனங்களும் என்ன அழுக. நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று. நியாய பிரமாணத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளை கூட என்ன பண்ணும்? அது எழுதப்பட்ட வார்த்தைகளை நிறைவேறாமல் போவாது. வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தை மாத்திரம் என்ன பண்ணாது? நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நிலைத்திருங்கன்னு தான் சொல்கிறோம். எது இன்னைக்கு ஒழிந்து போகாதுன்னா கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போகாது. 7 விஷயங்கள் நான் சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை திரும்புவது, வெறுமையாக திரும்புவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை நீங்குவதில்லை. கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை குறைவில்லை. ஆமே. கர்த்தருடைய வார்த்தை தவறி போகவில்லை. கர்த்தருடைய வார்த்தை விழுந்து போகவில்லை. அல்லேலூயா. இந்த 7 தலைப்பில் முடிஞ்சால் பேசுவோம். எவ்வளோ பேச முடியுமோ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. எது கர்த்தருடைய வார்த்தை? அப்போ வானமும் பூமியும் ஒரு நாள் ஒழிந்து போகணும், ஆனால் என் வார்த்தை ஒழியாது என்று கர்த்தர் சொன்னாரே. அதை சிந்தித்து பாருங்கள். எல்லாம் அழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் நிலைத்து நிற்கும். அப்படின்னா இயேசு சொன்ன வார்த்தை அப்படி நிலைச்சிருக்கும். அவர் சொன்னது இந்த பூமியில் எல்லாம் நிறைவேறும். ஒரு வார்த்தையும் தவறு போகாது. இந்த பூமியிலே என்ன நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, என்னென்ன சம்பவம், எந்தெந்த ஊரில் என்னென்ன நடக்க போகுது, எந்த நாட்டில் என்ன நடக்க போகுது, எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் வாசித்து பாருங்கள். மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம், மார்க்கு சுவிசேஷம் 13:31 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். எல்லா விஷயத்துலையும் இதே தான் சொல்கிறார். வானமும் பூமி ஒழிந்து போகும், என் வார்த்தை ஒழியாது. லூக்காவிலையும் சொல்கிறார் பாருங்க. 4 சுவிசேஷத்திலே ஒரே ஒரு வார்த்தையை என்ன பண்ணாங்க? 4 சுவிசேஷகர்களும் எழுதும்போது அந்த காரியத்தை எழுதுறாங்க பாருங்க. வானம் பூமி ஒழிந்து போகுமா, அவர் வார்த்தை ஒழியாது. ஆனால் அந்த வேதத்தில் எவ்வளோ முக்கியத்துவத்தை ஆவியானவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை கவனிங்க. லூக்கா சுவிசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் போது 21ஆம் அதிகாரம், லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஏன் சொல்றார் என் வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை? ஏசப்பா ஏதோ சொல்லியிருக்கிறார், ஏதோ சொல்லியிருக்கிறார். அது என்ன சொன்னார், என்ன நடக்கும் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் வாசித்தாதான் நம்மளுக்கு தெரியும் பாருங்க. 25ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. அவர் என்ன சொன்னார்? எல்லாம் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒழியாது என்று கடைசி நாட்களில் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாம் அவர் சொல்றார். இந்த பூமியிலே என்னென்ன காரியம்லாம் நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது என்பதெல்லாம் ஆண்டவர் சொல்றாரு. இது கதை புஸ்தகம் அல்ல, விஞ்ஞான புஸ்தகம் அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமே, தீர்க்கதரிசன வார்த்தை. இது நிறைவேறாமல் போகாது. தேவ பிள்ளையே, இது நிச்சயம் கண்டிப்பாக பூமியிலே நிறைவேறும். இது கர்த்தருடைய வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அடையாளங்கள் தோன்றும், பூமியின் மேல் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். இனி வர போற நாட்களிலே நடக்க போற காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பூமியிலே நடக்க போற காரியங்கள், சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்களை காண்பீர்கள். அல்லேலூயா. இன்னைக்கு பெரிய அடையாளங்களை நட்சத்திரங்களிலே காண முடிகிறது. ஆமே, சந்திரனில் காண முடிகிறது, சூரியனில் காணப்படுகிறது.
பெரிய அடையாளங்களை நீ வரப்போகிற நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். நிறைய அடையாளங்கள் பூமியில் நடந்திருந்தாலும் இனி நடக்க போகிற சம்பவங்களை தோன்றும். எப்போ நடக்கும்? இந்த உலகத்திலே முடிவிலே நடக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாம் தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாகும். இது நடக்குமா நடக்காதா? ஒழிந்து போகாத வார்த்தை. கண்டிப்பா இந்த பூமியிலே தத்தளிப்பும் இடுக்கண்களும் உண்டாகும். ஆமே, அதை தான் சொல்கிறாரு. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழியாதுன்னு சொன்னார். அதுனா இதை படிச்சுட்டு மற்ற ஏதாவது வசனங்களுக்கு போயிடுவாங்க. என்ன சொன்னார்னு மேலே படிக்கணும். அல்லேலூயா. நிறைய பேர் வசனங்கள் என்ன பாதியாக படிப்பாங்க. பிசாசு எடுத்து நில்லுங்கள், அவன் ஓடி போயிடுவான், அப்படி படிச்சுட்டா வசனம் முடிஞ்சிச்சா? இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? மேலே எழுதியிருக்க வசனங்களையும் படிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க. அதே மாதிரி வானமும் பூமி ஒழிந்து போவதில்லை, என் வார்த்தை ஒழிந்து போகாது அப்படி சொன்னார். ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தை ஒழியாது சொன்னார். அதுக்கு மேலே இருக்கிற வசனங்கள்லாம் நம்ம வாசிக்கணும். பூமியில் என்ன நடக்க போதான்? பூமியிலே இடுக்கணும் உண்டாகும், சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாக இருக்கும். சமுத்திர அலைகளும் முழக்கமாக இருக்கும். சமுத்திரத்தின் அலைகள் எல்லாம் இனி நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, எல்லாம் ஒழிந்து போகும். நான் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும். நீங்கள் பேப்பர் நியூஸ் எல்லாம் இனி வர நாட்களில் நம்ம எதை பார்க்க போகிறோம்? தேவனுடைய வார்த்தை நிறைவேறுதலை பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சமுத்திரம் மும்முரமாக அலைகளாக முழங்கும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். இன்னைக்கு நிறைய வானத்தில் இருக்கிற சத்துவங்கள்லாம் அசைக்கப்படுகிறது. செவ்வாய் கிரகணம் இடிந்து விழப்போகுது, ஏதோ பூமியில் விழப்போகுது, பூமியெல்லாம் நாசமாகிட போகுதுன்னு சொன்னாங்க. 2015 ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க பாருங்கள். எல்லாரும் அதை கேட்டு அந்த வசனத்தை அந்த வார்த்தையில் கேட்டு எல்லாருடைய இருதயமும் சோர்ந்து போயிடுச்சு. அது சமுத்திரத்தில் விழுந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ட்டாங்க லாஸ்ட்டில். ஆமென், அல்லேலூயா. மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். வானத்தின் சத்துவங்கள்லாம் அசைக்கப்படும் போது மனுஷனுடைய இருதயம்லாம் சோர்ந்து போகும். பூமியிலே ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். பூமிக்கு வரப்போகிற ஆபத்து இனி வரப்போகிற நாட்கள் எல்லாம் பூமிக்கு ஆபத்து வருகிறது. என்னங்க பிரசங்கத்தை கேட்டால் விசுவாசம் வரும், பயம் வருதுன்னு கேட்டால் தேவ பிள்ளை பயப்பட வேண்டியதில்லை. ஆமென், அல்லேலூயா. உன்னை காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இதெல்லாம் யாருக்கு நடக்க போகுது? அவர் சொன்ன வார்த்தை பூமியில் நடக்க போகுது. அதில் யார் ஜபம் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இந்த தீர்க்க தரிசன வார்த்தையை தடுத்து நிறுத்த எந்த தீர்க்க தரிசியாலும் முடியாது, எந்த தேவ மனிதனாலும் முடியாது. ஒழிந்து போகும், எல்லாம் ஒழிஞ்சு போகும், ஆனால் நிறைவேறி ஆகும். ஒரு வேளை உன் ஜபத்தை கேட்டு ஆண்டவர் தாமதிக்கலாமா தவிர அது நிறைவேறாமல் போகாது. ஆமாம், நிறைய இடத்துல ஆண்டவர் மூணாவது யுத்தம் போர் நடக்கக்கூடாது என்று ஜெபம்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணுறது தெரியாது, அந்த நேரத்துக்கு எழுந்து ஜெபம் ஆண்டவர் ஆயினும் உங்களுடைய சித்தத்தபடி கடவுது என்பேன். யுத்தங்களும் யுத்த செய்திகளும் கேள்விப்படுவீர்கள் என்று சொன்னாரே கடைசி நாட்களில், அதெல்லாம் நடக்க தான் செய்யும். தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் ஒழிந்து போவதில்லை. அதனால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். இன்றைக்கி நிறைய பேருடைய மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போச்சு. 2000 உலகம் அழிஞ்சிடும் சொன்னாங்க ஒரு காலத்தில். அதை கேட்டு மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போச்சு. நம்மளுக்கெல்லாம் அப்போல்லாம் சின்ன வயசாக இருக்கும்போது, அப்போது சின்ன வயசுல பல யோசனைகளை வரும் பாருங்க. உங்களுக்குள்ள பல யோசனைகள் வரும் நான் சொல்லும்போது. அப்போது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். அப்போது மனுஷகுமாரன் எப்போது? எதிர்பார்த்து கொண்டிருக்கும்போது, பயந்து கொண்டிருக்கும்போது, சோர்ந்து கொண்டிருக்கும்போது, எல்லா மனுஷர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய சோர்வை காணப்படும் போது, அப்போது என்ன பண்ணுவோம்? மனுஷகுமாரன் இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு பலத்தோடு ஆரவாரத்தோடு இறங்கி வருவா. அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒழிந்து போகுமா? இயேசுடைய வருகையை யாராவது தடுக்க முடியுமா? இயேசு இந்த உலகத்தை வரக்கூடாது யாராவது தடுக்க முடியுமா? முதல் வருகையிலே ரட்சிப்பை உண்டாக்கினார். பாவ மன்னிப்பை கொடுத்துட்டார். இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷனும் அவரை விசுவாசித்தா பாவ மன்னிப்பு மீட்பு உண்டு. ஆனால் 2ஆம் வருகையிலே நியாய தீர்ப்பு. அவர் வரும்போது அவர்களுடையவர்களை அவர் என்ன பண்ணுவார்? கூட்டி சேர்ப்பார். ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்களை அவர் மூலமாக மீட்கும்படியாக அவர் வரப்போகிறார். அவர் எப்படி வருவாரா? வல்லமையோடு பராக்கிரமத்தோடு வருவாராம். எக்கால சத்தத்தோடு தூதர்களோடு வருவாராம். குத்தினவர்கள் எல்லாரும் காண்பார்கள், ஏகமாய் அவர் பார்ப்பார்கள். அவர் வருகையிலே பெரிய அடையாளங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் என்கிற தீர்க்க தரிசனம் இந்த புஸ்தகம் சொல்லுகிற பிரகாரம் நடந்து விட்டது. 99% தீர்க்க தரிசனம் இந்த பூமியிலே நிறைவேறிச்சு.
வேத வசனத்தை வாசித்து விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா பூமியை உண்டாக்கினவர் வார்த்தையை சொல்லியிருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாரோ அதன்படி இந்த பூமி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அதனால் தான் விஞ்ஞானிகள் பயப்படுறார்கள், நாசா விஞ்ஞானிகள் பயப்படுறாருங்க. எதற்கு? இந்த வேதத்தை படிக்கும்போது அவளுக்கு பயம் வருகிறது. தேவன் சொன்ன மாதிரியே நடக்குது, நாம் சொல்கிற மாதிரி ஒன்றும் நடக்கலையே. ஆமே, மனுஷனுடைய அறிவு குறைவுள்ளதாக இருக்கிறது. தேவன் சர்வ ஞானியாக இருக்கிறார். அவர் சொன்னவைகளை நிறைவேற்றுகிறவராக இருக்கிறான். அவர் மகிமையோடு வல்லமையோடு வரப்போகிறார். இந்த வார்த்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, எந்த சக்தியாலே முடியாது. இவைகளை சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் இயேசு வரும்போது என்ன நடக்குது? இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது உங்க மீட்பு சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய மீட்பர் வருகிறார். நமக்காக கிருபாதார பலியான இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதினாலே நம்முடைய மீட்பர் வரும்போது நம்ம மீட்பு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அத்தி மரம் துளிர்விடும் போது வசந்த காலம் வந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறதே உங்களாலே. அதே போல இந்த உலகத்தில் நடக்க போகிற எல்லா காரியமும் நீங்க பார்த்து கொண்டே இருக்கிறீங்களே, என்னுடைய வருகையும் அப்படி இருக்கும். அல்லேலூயா. வசந்த காலத்தை தோன்றுவதை நீ உணர முடிகிறது என்றா இயேசு கிறிஸ்துடைய வருகையை உன்னால உணர முடியும். அல்லேலூயா. செவ்வானம் விட்டு இருக்கிறது, சாயந்தரத்தில் மழை வரும் என்று உன்னால் உணர முடியும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகையை உன்னால் உணர முடியும். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவின் வருகையை உணராத இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குது? கல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஆமே, நல்லா நீங்கள் உணர்ந்துக்கொள்ள. இயேசு கிறிஸ்து வருகை நம்ம உணரணும். ஆமே, அந்த உணர்வை ஆண்டவர் நமக்கு தருவாராக. சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். நிமிர்ந்து பார்த்து எங்கே உயர்த்தணுமா? தலையை உயர்த்தணும். எல்லாரும் தலையை பூமியில் கவுந்துன்னு இருக்காதீங்க. சபையில் வந்து நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? இப்படியே கவுந்துன்னு இருக்கிறீங்க. உங்கள் தலையை என்ன பண்ணுங்க? நிமிர்த்துங்க. யாருக்கு நேராக? உங்கள் தலையை நிமிர பண்ணினவருக்கு நேராக உங்கள் தலையை என்ன பண்ணுங்க? உயர்த்துங்கள். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி உங்கள் தலையை உயர்த்துங்க. ரட்சகர் வரப்போகிறார் என்கிற உணர்வோடு கூட, அந்த உணர்வோடு கூட என்ன பண்ணுங்க? உங்கள் தலையை நிமிருங்க. அதனால் இந்த பூமியில் நாங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டோம். இந்த பூமியிலே இயேசுவை வானான்னு சொன்னவன், வெறுத்தவன், ரட்சிப்பு வேணான்னு, பாவ மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, நான் பாவமே செய்யலை, எனக்கு எதுக்கு ரட்சகர் அப்படின்னு சொல்லி எல்லா பாவத்திலையும் வாழ்ந்து கொண்டு, இருமப்பா வாழ்ந்து கொண்டு, துணிகரமான அக்கிரமங்கள் செய்து கொண்டு, இன்ன வரைக்கும் அடங்காதவனாக, பொல்லாதவனாக, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவனாக, கோபக்காரனாகவும், சண்டை பண்ணுகிறவனாகவும், அடங்காதவனாகவும், விபச்சாரக்காரனாக, திருடனாகவும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்குறதுனால தான் அது. அல்லேலூயா. அன்றைக்கி நீங்கள் நானும் வெக்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம இப்படி இருந்தாலும் கூட அன்றைக்கி நம்ம வெக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. ஏன்னா இவருடைய நீதி ரட்சிப்பு சமீபமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிற நமக்கு வரப்போகிற நன்மையை குறித்து நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை. அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்ன, அத்தி மரத்தை மற்றும் மரங்களையும் பாருங்கள், அவையில் துளிக்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபித்து இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறீர்கள். இப்படியே சம்பவிப்பதை காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று அறியுங்கள். அல்லேலூயா. இப்படியெல்லாம் நடக்கும்போது தேவனுடைய வார்த்தை, இயேசுடைய வருகை சமீபமாக இருக்குது. அவருடைய ராஜ்யம் வருவது. இயேசு இந்த பூமியில் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார். பூமியில் 1000 வருஷம் அரசாட்சி போல ஆட்சி செய்ய போகிறார். இந்த பூமியிலே ராஜாக்களாக, ராணிக்களாக, ஆசாரியர்களாக இந்த பூமியிலே நாம் வாழப்போகிறோம். அந்த நாட்களை குறிக்கிறது. அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. எங்கே வரணும் ராஜ்யம்? அல்லேலூயா. எங்கே வரணும்? பூமியில் வரணும். இப்போ ராஜ்யம் எங்கே இருக்குது? நமக்குள்ளே வந்திருக்குது. ஆமே, இந்த ராஜ்யம் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் நமக்குள்ளே வந்ததுனால பிசாசுடைய ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யலை, ஒன்றும் செய்யலை. இருளின் ராஜ்யத்தை நம்ம விட்டு விலகிட்டார். ஒளியின் ராஜ்யம் வந்திருக்குது. கிறிஸ்துவ ராஜ்யம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் இந்த உலகத்திலே தேவனுடைய ராஜ்யம் வரணுமா? அதற்காக இயேசு ஜெபம் பண்ணியிருக்கிறார். ஆமே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமியில் வந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பொல்லாத மனிதனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நமக்கு இந்த பூமியில் வாழணும்னு ஆசை இருக்கும்போது, ராஜாதி ராஜாவாக இந்த பூமியில் வந்து இந்த ஆளுகை செய்யும்போது ராஜ்யம் எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யத்தில் வாழ்வது பாக்கியமாக இருக்குது. ஆமே, அவரோடு கூட வாழ்வது ஒரு பாக்கியம். ஆமே, அவருடைய ராஜ்யத்தில் ராஜாக்களாக இருப்பது ஒரு பாக்கியம்.
அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரப்போகிறது, சமீபத்திற்கு அறியுங்கள். இவைகள்லாம் சம்பவிக்கும் முன்பே இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அந்த சந்ததி ஒழிந்து போகலை. அந்த ராஜ்யம் வரும்போது அந்த சந்ததி ஒழிந்து போகலை. எப்போ அந்த ராஜ்யம் வந்தது? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்து வரும்போது அந்த ராஜ்யம் வந்தது. அல்லேலூயா. பரலோகத்தின் ராஜ்யம் பரிசுத்த ஆவியான பெந்தகோஸ்தினாலே இறங்கி வந்தார் பாருங்க. அப்போது தேவனுடைய ராஜ்யம் ஒவ்வொருக்குள்ள வந்தது. ஆவியானவர் பலத்தை கிரியை செய்தார். அல்லேலூயா. அந்த ராஜ்யம் அவங்களுக்கு வந்தது. நமக்குள்ளே இந்த ஆவியானவர் இருக்கிறார். உலகம் அந்த சத்திய ஆவியானவர் அறியாது. அல்லேலூயா. உனக்குள்ள ஒரு ஆவி இருக்குது. அது பரிசுத்தமுள்ள ஆவி, அது தேவ ஆவி, அது உன்னதத்தின் ஆவி, அது முத்திரையான ஆவி, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக கொடுக்கப்பட்ட ஆவி, சபையை கண்காணிக்கும்படியாக ஆவியானவரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். யார் யாரெல்லாம் ரத்தத்தினால் மீட்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் மீட்கும்படியாக அந்த பரிசுத்த ஆவியானவர் சரீரங்களை மறுரூபப்படுத்துகிறார், உன் எண்ணங்களை மறுரூபப்படுத்துகிறார், உன் சுபாவத்தை மறுரூபப்படுத்துகிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கிறதுனால் தான் நாம் அந்த ஆவியானவர் சத்திய ஆவியானவர் அறிந்து கொள்ள முடிகிறது. அல்லேலூயா. அவருடைய மீட்பு சமீபமாக இருக்கிறது, அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகையா இந்த வார்த்தை ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. இதை விசுவாசிக்கணுங்க. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் உங்களுக்கு பிடிக்குது? ஆமே. இந்த சத்தியம் நம்ம கேட்கும்போது இயேசு ராஜா வரணும் என்று விசுவாசம் நமக்குள்ளே வரணும். அல்லேலூயா. ஆகையா இனி சம்பவிக்க போகிறதை எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்போது ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள். இந்த காரியங்கள்லாம் நடக்க போகுது என்பதை நீங்கள் அறிந்து எப்போது என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்க. ஆமே. நிறைய பேர் தூங்கி நிற்கிறாங்க. ஜபத்தில் விழித்து கொண்டு இருங்க. அல்லேலூயா. இடைவிடாமல் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவே உம்முடைய வருகைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வருகை நாட்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்கிற ஒரு சத்தியத்தை நாம் பார்க்கிறோம். அது அந்த வார்த்தை என்ன பண்ணுதில்லை? ஒழிந்து போவதில்லை. இந்த பூமியில நடக்க போகிற எல்லா சம்பவமும் இயேசு சொன்ன வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை. தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையே ஒன்றும் கீழே விழலையாம். இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறாது போயிடுமா? அல்லேலூயா. தேவன் தமது வார்த்தையை மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சகல சத்தியத்தை பார்க்கணும், சகல காரியங்களை பார்க்கணும், தமது வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அவர் வார்த்தையை பூமியில் தீவிரமாக நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தை பூமியில் சீக்கிரமாக நிறைவேற போகுது. தீவிரமாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? தீவிரமாய், வெகு வேகமாய் பூமியில் அது நிறைவேற போகிறது. இது நான் சொல்லலை, தீர்க்கதரிசிகள் சொல்கிறார்கள். ஆமே. தேவனுடைய வார்த்தை மாத்திரம்தான் அந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போது இயங்கி கொண்டு இருக்கிற எல்லா காரியமும் கர்த்தருடைய வார்த்தையின்படியே இயங்கி கொண்டு இருக்கு. வானமும் பூமியும் சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அல்லேலூயா. வார்த்தைங்கிறது தான் தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தான் இந்த பூமிக்கு மறுபடியும் இறங்கி வரப்போகுது. ஏற்கனவே ஒரு வார்த்தை இறங்கி வந்தது. அந்த வார்த்தை மாம்சமா கிருபையா சத்தியமா பூமியில் வெளிப்பட்டார். மறுபடியும் இயேசுவானவர் பூமியில் இறங்கி வரப்போகிறார். அல்லேலூயா. உயர எடுத்துக்கொள்ளப்பட்டவர் மறுபடியும் வார்த்தையானவர் வரும்போது இந்த பூமியை ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொண்டு வருவார். அல்லேலூயா. வார்த்தை இருந்தது, வார்த்தை இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. வானம் பூமி இல்லை, சூரியன் சந்திரன் இல்லை, காற்று இல்லை, மனிதர்கள் இல்லை, தூதர்கள் இல்லை. ஆதியில் எது இருந்தது? வார்த்தை இருந்தது. அல்லேலூயா. வார்த்தை மாத்திரம்தான் இந்த பூமியில் நிலைத்திருக்கிறது. அதனால் தான் அவர் வார்த்தையை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய நாமம் வார்த்தை எனப்படுகிறது. வெளிப்படுத்த விசேஷம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். எரோமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை 18 வாசிங்கள். எரோமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18 எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. எரோமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அதற்கு அவர்கள், எரேமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்வோம் வாருங்கள். ஆசாரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் தீர்க்கதரிசிகளிடத்திலே வானமும் வசனமும் ஒளிந்து போவதில்லை. இவன் வார்த்தைகளை நாம் கவனியாமல் இவனை நாவினாலே வெட்டி போடுவோம் வாருங்கள் என்றார்கள். எரோமியாவுக்கு விரோதமாக ஆலோசனை செய்தார்கள் அன்னைக்கு இருந்த யூதர்கள், அன்னைக்கு இருந்த எல்லா மக்களும் எரோமியாவுக்கு விரோதமாக எழும்பின போது அங்கே எழுதப்படுகிறது, ஆசாரியரிடத்திலே வேதமும் ஞானிகளிடத்திலே ஆலோசனையும் ஒழிந்து போவதில்லை. ஆமே. தீர்க்கதரிசியாகி அவனிடத்தில் என்ன பண்ணல? வசனம் ஒழிந்து போகலை. ஆமே. தீர்க்கதரிசிக்கிட்ட வார்த்தை இருந்தது, வசனம் இருந்தது, தீர்க்கதரிசன வார்த்தை இருந்தது, அது ஒழிந்து போகவில்லை. இந்த தீர்க்கதரிசி எரோமியா தீர்க்கதரிசனம் சொல்லும்போது
அந்த மக்களுக்கு விரோதமாக சொல்லும்படியாக ஆண்டவர் வார்த்தையை அவனுக்கு கொடுத்தார். சொந்த மக்களுக்கு விரோதமாக, சொந்த தேசத்துக்கு விரோதமாக, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போன அந்த மக்களுக்கு விரோதமாக எரேமியா தீர்க்கதரிசி தமது வார்த்தையை உரைக்கும் போது அந்த மக்கள் அவனுக்கு விரோதமாக எழும்பி வந்தார்கள். அல்லேலூயா. வேத வசனங்களை நீ கவனித்து பின்னாடி உள்ள வசனங்கள்லாம் வாசிக்க போகிறோம். ஆனால் எரேமியாவுக்கு உண்டான உபத்திரவங்கள் மிக பெரிது. அவன் கர்த்தருடைய வார்த்தையை உரைத்த போது அங்கே இருக்கிற ஆசாரிகளும் ராஜாக்களும் தலைவர்களும் எழும்பி எரேமியாவுக்கு விரோதமாக எழும்பி, இவன் நம்முடைய தேசத்துக்கு விரோதமாக, நம்முடைய மக்களுக்கு விரோதமாக, நம்முடைய ஆலயத்துக்கு விரோதமாக நம்மை அழிக்கும்படியாக சத்துருவுக்கு சப்போர்ட் பண்ணி கடவுளுடைய வார்த்தையை சொல்லுகிறான் என்று சொல்லி எழும்பினார்கள். எரேமியாவுக்கு விரோதமாக எழுப்பினார்கள். இவன் நிச்சயமாக சாக வேண்டும், இவனை கொல்ல வேண்டும், இவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எல்லாம் எழுப்பினார்கள். ஆனால் தேவன் அவனோடு கூட இருந்தான். எரேமியா, நீ பயப்படாதே, அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், அவர் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். அல்லேலூயா. 1ஆம் அதிகாரத்தை 18ஆம் வசனத்தை நீ வாசித்து பாருங்க. அவர்கள் உன்னை எதிர்த்து நிற்பார்கள், ஆனாலும் என் வார்த்தையை நீ சொல்லு, பயப்படாம சொல்லு. ஆமே. எரேமியா பயப்படலைங்க. ஒரு தீர்க்கதரிசியா இருந்தவன் பயப்படலை. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டான போது அவன் எழுந்து தேவனுடைய வார்த்தையை சொன்னான். இந்த வார்த்தையை சொன்னால் ஜனங்கள் புண்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். அதுக்கு அவருக்கு தெரியும். அதனால் என்ன பண்ணார, அந்த வார்த்தையை அடக்கி வைத்து விட்டாராம். அடக்கி வைத்த உடனே எரேமியாவுக்கு கர்த்தர் சொல்றா, நீ அடக்கி வைக்காதே, நான் உனக்கு சொன்னதை என்ன பண்ணு, ஒன்றையும் கூட்டாதே ஒன்றையும் குறைக்காத, நான் சொன்னதை நீ என்ன பண்ணு, ஜனங்களுக்கு சொல்லு. அல்லேலூயா. அந்த வார்த்தை சபைக்கும் அப்படிதான். தேவன் கொடுக்குற வார்த்தையை சபைக்கு எல்லாருக்கும் தான் சொல்கிறாரு. ஆமே. நீ கேட்டாலும் சரி, கேட்கா போனாலும் சரி, தேவனுடைய வார்த்தை உனக்கு வரும்போது அதை அன்போடு ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. தேவ வார்த்தை எனக்காக எழுதப்பட்டு இருக்கிறது, உனக்காக எழுதப்பட்டு இருக்கிறது. ஏதோ தனிப்பட்ட மனுஷனுக்காக எழுதப்படலை. பேசுகிற எனக்கும் கேட்குற உனக்கும் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனுஷருக்கும் தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. எரேமியா யாருக்கும் பயப்படலைங்க. அவனை துன்பப்படுத்தினார்கள், வேதனைப்படுத்தினார்கள், சிறைச்சாலையில் போட்டார்கள், உபத்திரப்படுத்தினார்கள். அவன் தண்ணீராக ஓடினது, தலகாணி நினைஞ்சதுங்க. அவ்வளோ அளவுக்கு கண்ணீர் விட்டான். ஆனாலும் கர்த்தர் சொன்ன வார்த்தை எரேமியா மூலமாக நிறைவேறினது. அல்லேலூயா. அதை பார்த்தவர்கள் எல்லாரும் புரிந்து கொண்டார்கள், எரேமியாவோட கர்த்தர் இருக்கிறார், இவர் தான் உண்மையான தீர்க்கதரிசி என்பதை அவர்கள் அறிந்தார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை திரும்புவதில்லை, கர்த்தருடைய வார்த்தை ஒழிவதில்லைன்னு பார்த்தோம். ரெண்டாவது, கர்த்தருடைய வார்த்தை திரும்புவதில்லை. ஆமென். அல்லேலூயா. எப்படி திரும்புவதில்லை? கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பாது, எருமையாக திரும்பாது. தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தாருன்னா அந்த வார்த்தை என்ன பண்ணாது, நிறைவேறாமல் சும்மா போயிடாது. ஆமென். யாக்கோபுக்கு சொன்ன வார்த்தையை என்ன பண்ணாரு, நான் சொன்னதை செய்யும் அளவும் அதை நிறைவேற்றாமல் இருப்பேனா, நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா ஒரு ஆளுகிட்ட, அதை சொன்னதை என்ன பண்ணுவார், அவர் நிறைவேற்றாமல் விட மாட்டார். சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். எந்த வார்த்தையை உனக்கு சொன்னாரோ, வாக்குத்தத்தமாக சொன்னாரோ, அந்த வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசித்தேனா, நீ நம்பினா, உண்மையாக சொல்கிறேன், விசுவாசம் உன் வாழ்க்கையை பெரிய வெற்றியை தரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாக திரும்பி வராது. உங்ககிட்ட ஆண்டவர் சொன்னார்னா அந்த வார்த்தை வேலை செய்யும். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 120 117 தெரியல பாருங்கள். அவர் வார்த்தை வெறுமையாக திரும்பி வர்றதில்லை. அவர் வார்த்தையை அனுப்பி என்ன பண்ணாரு, குணமாக்குகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது அது நமக்கு சுகம் கொடுக்கிறது. அவருடைய வார்த்தை நமக்கு என்ன தருது, அற்புதங்களை செய்கிறது. என் மகனே, என் வார்த்தையை கவனி, அந்த வார்த்தையை கவனி. அது கண்டுபிடிக்கிறவர்களுக்கு ஜீவனும் அவை உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம். வசனம் ஆரோக்கியத்தை தருகிறது. ஆமே. இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. மகனே, தேவன் பரிகாரியா இருக்கிறார், இயேசுவின் சுகமம் கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்போது நான் குணமாவேன் என்று எருமையா சொல்றாரே. ஆண்டவர் உன்னை குணமாக்கக்கூடியவராக இருக்கிறார். வார்த்தையை நம்புங்க. அவர் தழும்புலால் குணமானே, இயேசுவின் தழும்புலால் குணமானே, இயேசுவின் தழும்புலால் குணமானே, நான் ஆரோக்கியமா இருக்கிறேன், என் சரீரம் ஆரோக்கியமா இருக்கிறது. விசுவாசிங்க. அவர் வார்த்தையை அனுப்பி உன்னை குணமாக்குவார். அல்லேலூயா. வார்த்தை உன்னை குணமாக்கும். வார்த்தையில வல்லமை உண்டு, வார்த்தையில ஜீவன் உண்டு. அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது. தேவ வார்த்தை உனக்குள்ள வரும்போது நீங்க பலன் அடைவீங்க. அல்லேலூயா. வார்த்தையை நம்பணுங்க, வெறுமையாய் திரும்பி வராது. ஏசாயா இதை குறித்து என்ன சொல்லுகிறார், 55ஆம் அதிகாரம், ஏசாயா 55ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க, 10ஆம் வசனத்தை, 55:10 வாசிங்க.
அவர் சொல்றார் பாருங்க, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து அதை முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் இடத்தில் திரும்பாமல் நான் விரும்புகிற காரியத்தை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அல்லேலூயா. இந்த எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? மாரியும் உறைந்த மழையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? பனியும் மழையும் வானத்திலிருந்து பூமிக்கு பொழிஞ்சு, எதற்காக பனி எதற்காக மழை இந்த பூமியில் பொழிஞ்சது? பூமியில் இருக்கிற புல்லையும் பூண்டையும் முளைக்க பண்ணும்படியாக. எதற்காக மழை கொடுக்கப்பட்டது? செழிப்புள்ள காலங்களை கொடுக்கும்படியாக. மழை எதற்கு அடையாளம்? வசனத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அதுதான் சொல்றாரு எரேமியா சொல்றத, தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவருடைய வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கிறது என்று சொல்கிறார். அப்போ வானத்தில் இருந்த மழையும் பனியும் பூமியை நினைத்து பூமியும் புல்லையும் பூண்டையும் வளைய செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்குறதுண்டா. விதைக்கிறவனுக்கு விதையும் கொடுத்துருச்சு, சாப்பிட்ற நமக்கு எல்லாருக்கும் ஆகாரமும் கொடுக்கறது. அப்போ ரெண்டு பேருக்கு நன்மை தருது. அதுதான் சொல்றாரு, விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ, எப்படி வானத்திலிருந்து மழை வந்து பூமியை நினைத்து செழிப்புள்ளதா மாற்றுதோ அதே போல சொல்றாரு. அதே போல அது சொல்ற அப்படியே அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அப்போ வசனம் என்னத்துக்கு அனுப்புறாரு? எதற்காக வசனத்தை அனுப்புவார்? உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன், உன்னை கனப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட தேவரீ என்னோட கூட இருக்கிறீர் என்று வசனத்தை எதுக்கு அனுப்புகிறாங்க? வசனத்தை சொல்லணும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சவங்களா அல்லேலூயா சொல்லுங்க. வசனத்தை அனுப்புகிறார். அல்லேலூயா. உன் ஆவியில் ஆத்மா சரீரத்திலே வசனத்தை அனுப்புகிறார், உன்னை குணமாக்குகிறார், உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வார்த்தை மூலமாக தேவன் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வானத்தின் மழை எப்படி பொழிந்து உன் வாழ்க்கையை செழிப்பாக்குதோ, பூமியை செழிப்பாக்குதோ, அதே போல தேவனுடைய வார்த்தையை சபையில் அனுப்பி உன் இருதயமாகிய நிலத்தை செழிப்பாக்குகிறார். அல்லேலூயா. உன் இருதயத்தில் ஆண்டவருடைய வசனத்தை விதைங்க. ஆமே. உன் இருதயம் தான் நிலம். இந்த நிலத்தில் தேவனுடைய வார்த்தையை போடுங்க. இந்த வார்த்தை எந்தெந்த வார்த்தை வேணுமோ அந்தந்த வார்த்தையை உன் இருதயமாகிய நிலத்தில் போடுங்க. வசனம் என்கிற விதையை போடுங்க. ஆண்டவர் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அந்த வசனத்துக்கு ஏற்ற மாதிரி நன்மைகள் உன் வாழ்க்கையில் வரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமே. நிறைய பேருக்கு இன்னும் புரியல. தேவனுடைய வார்த்தை எங்கே போடணும்? எங்கே போடணுங்க? இருதயத்தில் போட்டால் என்ன வரும்? இருதயத்தில் போட்டால் என்ன நடக்கும்? வசனம் வளர்ந்து பலன் தரும். அல்லேலூயா. அவருக்குள்ளே வளர்ந்து பலன் கொடுத்தது, அது நூறத்தனியாக விளைந்தது. அல்லேலூயா. நீ நூறத்தனியான ஆசீர்வாதங்கள் பெற வேண்டும் என்றால் வசனம் உன் இருதயத்தில் போடணும். அல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மகனே என் வார்த்தையை கவனி, அவைகள் உன் இருதயத்தில் காத்துக்கொள். எங்கே காத்துக்கொள்ளணும்? வசனத்தை இருதயத்தில் காத்துக்கொள்ளணும். தேவ சபையை, தேவ பிள்ளையை, கர்த்தருடைய வார்த்தையை இருதயத்தில் மனப்பாடம் பண்ணி அந்த வார்த்தையை திரும்ப 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 வாயை திறந்து சொல்லு. நீ சொன்னபடியே அந்த வார்த்தை வேலை செய்யும், வெறுமையாய் வராது. அல்லேலூயா. நீ எதை குறித்து பேசுறியோ திரும்ப 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 அந்த வார்த்தையை சொல்லிக்கினேரு. அது முட்டாள்தனமாக சொல்ல உலகம். ஆமே. கடவுள் சொல்றாரு, அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தினாலே என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையினால் நிறைவாக்குவார். நான் குறைவுபட மாட்டேன், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். அல்லேலூயா. நான் பலவீனன் அல்ல, நான் ஒரு நாள் பலவீனன் அடைய மாட்டேன். நான் பலவீனன் அல்ல, நான் வியாதிப்பட மாட்டேன், நான் தரித்திரம் அடைய மாட்டேன். என் பிள்ளைகள் இஸ்ரவேலில் அற்புதங்களா அடையாளங்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஒலிவ கண்டுகளை போல இருப்பார்கள். சொல்லணுங்க, வசனத்தை சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. வசனத்தை இருதயத்தில் விதைத்தா வாழ்க்கை வளரும், வாழ்க்கை செழிப்பாகும். வானத்தின் மழை பூமியில் பொழிந்து வார்த்தையை கொடுத்து உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் இருதயமாகிய அந்த நிலத்தை நீ திறந்து கொடு, அதை பண்படுத்து, அதை கல்லை எடுத்து போடு. உனக்குள்ளே கல் என்று சொல்லப்படுது வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம், கோபம், பகைகள், விரோதங்கள். இந்த கல் உன் வாழ்க்கையில் இருக்குமானா அங்கே முளைக்காது, வசனம் முளைக்காது. அந்த கல்லை என்ன பண்ணு? எடுத்து போடணும். அல்லேலூயா. நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட வசனங்கள் நூறத்தனியாக பலன் தரும். ஆமே.
நம்முடைய இருதயத்தில் கசப்பு உணர்வோடு கூட நாம் இருப்போமானா, வெறுப்போடு கூட யார் மேலேயே இருப்போமானா, பகையோடு கூட இருப்போமானா, அந்த இடத்துல அந்த நிலம் பாறையான நிலம். நம்முடைய இருதயத்தை சொல்கிறார் ஆண்டவர். ஆமென், அல்லேலூயா. அந்த இருதயத்தை நம்ம மாற்றணும். வசனம் உனக்கு நல்லா தெரியலாம், ஆனால் இருதயத்தில் மாற்றாமல் வெங்கலத்தில் போட்டால் எப்படி முளைக்குமா? பாறையில் போட்டால் முளைக்குமா? சூடான இருக்கிற கோபம் உள்ள இருதயத்தில் விதையை போட்டால் முளைக்குமா? அந்த விதை அழிஞ்சிடும். அல்லேலூயா. சில பேர் விதைன்னு சொன்னால் அந்த விதையை இந்த விதையை சொல்ல நடக்குமா? ஒருத்தர் கேட்டான் பாருங்க, என்கிட்ட கோபமாக வருது அவனை பார்த்தாலே. என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த விதைன்னு சொல்கிறீங்களே, இது இங்கே காட்டு பார்க்கலாம். இந்த வசனத்தை சொல்லும்போது, சில பேர் சொல்லும்போது அந்த விதையில் என்ன இருக்குது? விதையை நிலத்தில் போட்டால் தான் அது முளையும். விதையை உரிச்சு காட்டுன்றான். புரியுதுங்களா? சில பேர் முட்டாளுங்க இருக்கிறான். அந்த விதையை உரிச்சு காட்டு, விதையில் என்ன இருக்குதுன்னு காட்டுறான். விதையை நிலத்தில் போடணும். விதை எங்கே போடணும்? நிலத்தில் போடணும். எங்கே நிலம்? இங்கே போடணும். நீர் பாய்ச்சணும். எங்கே நீர் பாய்ச்சணும்? திரும்ப 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 வாயில் சொல்லிக்கினே இருக்கணும். சொல்ல உன் சரீரம் சுகமடையும். நீ ஆசீர்வாதமாக இருப்ப. நன்மையும் கிருபையும் வாய்நாள் முழுவதும் தொடரணும். வாயை நன்மையை நான் திறக்கணும். ஆமே, நன்மையை பேசணும். நான் வாயை திறந்து வெறுமையாக திரும்பி வராது தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை நீ திரும்பி சொன்னா அந்த வார்த்தை உனக்காக ஆவி மண்டலங்கள் வேலை செய்யுங்க. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணுமா? ஆவி மண்டலங்களிலே வேலை செய்து கொண்டு இருக்கிறது. உனக்காக வேலை செய்கிறது ஒரு தேவ வார்த்தை. ஆமே, வார்த்தை நீ சொல்லுங்க திரும்ப. இந்த வார்த்தை நான் திரும்ப சொன்னதினால்தான் நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதோ அது உங்களுக்கு தரப்படும். இதுதான் என்னுடைய ஊழியத்தின் அஸ்திபாரமான வசனம். ஆமே, இந்த அஸ்திபாரமான வசனத்தை வைத்து தான் என் வாழ்நாள் முழுவதும் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன். ஆமே, இதை பற்றி நான் என்ன பண்ண போகிறதில்ல, மாற போகிறேன். எனக்கு இன்னும் ஆண்டவர் கொடுத்தாரோ அந்த கிருபை தான் நான் என்ன பண்ண போகிறேன், திரும்ப சொல்ல போகிறேன். ஆமே, அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபையை சபையும் பெற்றுக்கொள்ளணும். ஆமே, ஏராளமான கிருபைகளை தேவ வார்த்தையை உன் இருதயத்தில் வைத்து அந்த வார்த்தையை திரும்ப நீ பேசினா அந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. எதற்காக அனுப்பப்பட்டதோ அந்த வார்த்தை நிறைவேறும். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் எல்லா வார்த்தையும் நிறைவேறி கொண்டே இருந்தது. ஒரு வார்த்தையும் தவறி போலங்க. காலதாமதம், சில வேளையில் காலதாமதமாச்சா தவிர ஆனால் அது நிறைவேறாமல் போகலை. வசனத்தில் உறுதியாக நிற்கிற மனுஷன், என் வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்கிற மனுஷன் கண்மலையில் கட்டப்பட்ட புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பா இருக்கிறான். பெருமல்லம் வந்தது, பெருமழை வந்தது, அந்த வீடு அழியவில்லை. ஏனென்றா அவன் புத்தி உள்ளவன். கிறிஸ்து என்கிற வசனத்தை கேட்டு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேலே உன் வாழ்க்கையை கட்டுவே என்றால் உன் வீடு அழியாது. அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் நடக்கிற சம்பவம் உனக்கும் நடக்கும், ஆனால் உனக்கு மட்டும் அந்த நன்மையாக மாறும். ஆமே, அல்லேலூயா. உன் வாழ்க்கை மட்டும் செழித்திருக்கும். ஐயோ பாருங்க, ஈசாக்குடைய நிலங்களை பார்க்கும்போது அபிமேலேக்குடைய நிலங்களை பார்க்கும்போது வித்தியாசம் தெரிஞ்சுதா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. ஆண்டவரும் கூட இருப்பாருன்னா ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தரோ விளைய செய்கிறவர். ஈசாக்குடைய நிலங்களை விளைய செய்கிறார். அல்லேலூயா. மற்றவருடைய விளையில்னா என்ன அர்த்தம்? அவங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்கலங்க. நீ இந்த தேசத்தில் இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொன்னாரே, அந்த தேசத்தில் இருக்கணும். அதுதான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரம். ஆமென், அல்லேலூயா. வேத வசனத்தை வாசிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அப்படியே எப்படி? மழையை போல பனியை போல என் வார்த்தை இருக்குது. என் வார்த்தை உங்கள் இருதயத்தில் வந்துச்சுன்னா அந்த மழை இந்த பூமியில் பட்ட உடனே, நீங்கள் கவனிச்சு பாருங்கள், அந்த பூமியில் மழை பட்ட உடனே என்ன ஆகுது? வறட்சியான பூமியில் கொஞ்சம் நேரத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் கவனிச்சு பாருங்கள், பசுமையாகிடும் இடமே. புல் பூண்டுகள்லாம் முளைச்சிடும். பார்த்துக்கிறீங்களா? நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் தெரியாதபோய் யாருக்கும் கிடையாது, எல்லாருக்கும் தெரியுங்க. மழை வந்துச்சுனால என்ன வரும்? ஆசீர்வாதம் வந்துடும், செழிப்பாகிடும், எல்லாம் பசுமையாகிடும். வறண்டு கிடந்த தீஞ்சு போயிருந்த இடம் கூட என்ன பண்ணுது? எங்கேருந்து இதுன்னா அந்த புல் பூண்டெல்லாம் ஆண்டவர் மலைக்கு செய்வார். அல்லேலூயா. அவன் வாழ்க்கையில் வறட்சி இருக்குதா? வசனத்தை போடுங்க. வறட்சியாக இருக்குதா? தீஞ்சு போயிருக்குதா? எது வசனம்? தேவனுடைய வார்த்தையை வசனத்தை திரும்பி சொல்லும்போது அந்த காஞ்சி போயிருக்குது பற்றியா, எல்லாமே வறட்சி, ட்ரைனஸ் எல்லாம் மாறிடும். அல்லேலூயா. அது செழிப்பாக மாற்றிடும். எது? வசனம் செழிப்பாக மாற்றிடும். அதான் சொல்றார், என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் திரும்பாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? எதற்காக அந்த வார்த்தை அனுப்பப்பட்டதோ அதை செய்யும். என் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லிக்குதா, அந்த வார்த்தை என்ன பண்ணுது? உன்னை குணமாக்கிடும். அல்லேலூயா.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப. பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமா இருப்பேன்னு சொல்லியிருக்குதா? அந்த வசனம் சொல்லியிருக்குதா? நீ திரும்ப திரும்ப நீ சொல்லி பாருங்களேன். பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளை பார்க்கலும் நான் ஆசீர்வாதமாக இருப்பேன். என் பிள்ளைகளை நான் காண்பேன். என் சந்ததி பலத்திருக்கும். நீதிமான் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் தங்கியிருக்கும். யார் வீட்டில் தங்கியிருக்கோம்? ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் என் வீட்டில் தங்கும். பயப்பட மாட்டேன், மரணத்துக்கு பயப்பட மாட்டேன், திகிலுக்கு நான் பயப்பட மாட்டேன், பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். வாதம் என் கூடாரத்தானுங்க, பொல்லாப்பு எனக்கு நடக்காது. இதை சொல்லிக்கினே இருக்கும்போது என்ன நடக்கும்னா, அந்த வார்த்தை வெறுமையாக வராது. நீ என்ன சொன்னியோ அந்த வார்த்தை என்ன பண்ணும்? அது வாயில் நிறைவேறும். அல்லேலூயா. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இருக்கிறீங்களா? கடவுளுடைய வார்த்தை மேலே கவனம் இருக்குதா? நான் சொல்கிறதில்ல கவனம் இருக்குதா? நான் நிறைய பிரசங்கம் பண்ணிட்டு நான் விரும்பலை. ஏதாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு இருதயத்தில் போடணும். ஆமே, நீங்கள் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்கள் எதிர்காலம் நல்லா இருக்கணும். உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் வசனத்தை நீ நிரப்பிட்டீங்கன்னா அதே ஒன்று என்ன பண்ணும்? வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறிடும். அல்லேலூயா. அந்த வார்த்தை தான் திரும்ப திரும்ப நான் வாசிக்கிறோம். அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கணும். அது நான் விரும்பினதை செய்து. அப்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன விரும்புது? கர்த்தருடைய வார்த்தை விருப்பம் என்ன? கர்த்தருடைய விருப்பம் என்ன? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். எனக்கு விருப்பம் இருக்குதா? அது எதுக்காக வந்தது அந்த வார்த்தை? அப்போது ஆபிரகாம் கிட்ட சொல்லும்போது கூட என்ன சொன்னார்? ஆசீர்வாதத்தை வார்த்தையை தான் சொன்னார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா, அதான் வார்த்தை தான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? வார்த்தையை அனுப்புகிறார், வார்த்தையை தான் முதல்ல அனுப்புகிறார். அவன் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளை பார்க்கலும் நீ ஆசீர்வாதமாக இருப்ப. ஆமே. அந்த வார்த்தையை நீ திரும்ப திரும்ப சொல்லுங்கள். வார்த்தையை திரும்ப திரும்ப நீ பேசினீங்க. அது என்ன பண்ணுவோம்? நான் விரும்பினதை செய்து. மழை எப்படி இந்த பூமியில் அது விரும்பினதை செய்தது, அது பூமியில் போயிட்டு திரும்பி வெறுமையாக வராது பாருங்க. அது பூமியில் விழுந்துட்டாலும் அந்த வார்த்தை என்ன பண்ணுது? மறுபடியும் மழை பூமியில் பெஞ்சா கூட அது ஆவியாகி மறுபடியும் என்ன பண்ணுது? வானத்துக்கு போகுது. கர்த்தருடைய வார்த்தை ஆவியாக இருக்கிறது. அது வந்து உனக்கு வேலை செய்துட்டு மறுபடியும் எங்கே போயிடும்? அங்கே போயிடும். திரும்ப திரும்ப நீ சொல்லிக்கினே இருந்ததுன்னா அந்த வார்த்தை திரும்ப திரும்ப உனக்கு என்ன பண்ணும்? வேலை செய்யும். அல்லேலூயா. நான் விரும்புகிறதை அந்த வார்த்தை செய்யும். அல்லேலூயா. உபாகம் புஸ்தகம் 32வது அதிகாரம் 2வது வசனம். உபாகம் புஸ்தகம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். என்ன சொல்ல வராருக்கு பாருங்க. மோசே சொல்றார் இதை. மழையானது இளம் பயிர்கள் மேலே பொழிவது போல. மழை எப்படி இளம் பயிர்கள் மேலே பொழிஞ்சா என் உபதேசம் பொழியும். அப்போ மழையை போல என்னுடைய உபதேசம். நீங்கள் மழையை போல கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுது? உங்களுக்கு வந்துக்கின்னு இருக்குது. மழையை போல வந்துக்கின்னு இருக்குது. இந்த மழையில் யார் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணும்? செழிப்பாயிடும். உபதேசம், என்னுடைய உபதேசம். மோசே சொல்கிறார் பொழியுது. உபதேசம் என்ன பண்ணுது? மழையாய் பொழியுது. எங்கே பொழியுது? அஸ்னாபுரம் நேதாஜி நகரில் தேவனுடைய வார்த்தை மழையாய் பொழியுது. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க. ஆமென். அல்லேலூயா. எந்தெந்த நிலத்தில் இந்த வார்த்தை விழுந்ததோ அது மழையாய் பொழிந்து அது வெறுமையாய் திரும்பி வராது, உங்களை செழிப்பாய் மாறிடும். அல்லேலூயா. நான் உங்களுக்காக வியாதிக்காக ஜெபம் பண்ண போகிறதில்ல, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நான் ஜெபம் பண்ண போகிறதில்ல. இந்த வார்த்தை உங்களை என்ன பண்ண போகுது? ஆசீர்வதிக்க போகுது. அல்லேலூயா. எந்த மனுஷன் இந்த வார்த்தையை மழையாய் ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை செழிப்பாக மாறுது. பாருங்கள், வாசிங்க. மழையானது பயிர்கள் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் பூமியின் மேல் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அல்லேலூயா. மழை பனி புல்லின் மேல் இறங்குது. புல்லுன்னு யார் தெரியுமா? புல்லுன்னு யார் தெரியுங்களா? மனுஷன். வேதம் சொல்லுது. பேதுரு தான் சொல்றாரு, மனுஷன் புல்லுக்கு ஒப்பா இருக்கிறான், பூவுக்கு ஒப்பா இருக்கிறான், புகைக்கு ஒப்பா இருக்கிறான்னு சொல்லுது. மனுஷன் யாரே? புல்லு. அந்த பனித்துளி தேவனுடைய வார்த்தை அது மேலே வந்து உட்காருதான் சொல்கிறாரு. வாசிங்க. புல்லின் மேல் இறங்குவது போல இறங்கும். அந்த புல்லு மேலே இறங்கின உடனே நீங்கள் கவனிச்சு பாருங்கள். அந்த புல்லை கவனிச்சு பாருங்கள், எப்படி இருக்கும் பாருங்கள். பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்கும். ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்போது அந்த இடத்துல நாங்கள் பார்ப்போம். அந்த புல்லு மேலே பனித்துளி ஏறும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ செழிப்பாக இருக்கும். பச்சை பச்சேன்னு இருக்கும் பாருங்கள். நான் கேரளா வாகமானெலாம் போயிருக்கும்போது அந்த இடத்துல பார்க்கும்போது அவ்வளோ செழிப்பாக இருக்குது. ஏன்னா எப்பயுமே மேக வருது. இப்போ கடைசியாக போயிட்டு வந்த பாருங்க, அங்கே போகும்போது எங்களுக்கு வெறுப்பாயிடுச்சு. அங்கே மழை கிடையாது, ஒரு வெயில்.
எந்த இடத்துல மேகத்தில் நாங்கள் நின்னோமோ, எந்த இடத்துல பனி சாரலில் நின்னோமோ, மேகம் எங்களை மூடினதோ அதே இடத்துக்கு போய் போன வாரத்துக்கு முன்னாடி போய் நின்னோம். அந்த இடத்துல என்ன இல்லை, ஒரு வெயில், எங்களால் அங்கே இருக்கவே முடியல. பாருங்க, அப்போ மேகம் வேணும், பனித்துளிகள் வேணும் நம்முடைய வாழ்க்கையில். நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு தேவனுடைய வார்த்தை நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏசாயா 40:8 நீங்கள் வாசித்து பாருங்கள். 40:8 ஏசாயா 40:8. புல் உலர்ந்து பூ உதிரும், நமது தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிற்கும் என்பதையே சொல் என்று உரைத்தது. அல்லேலூயா. புல் உலர்ந்தது, பூவும் உதிரும். புல் உலர்ந்துட்டாலே அப்போ மனுஷனுடைய சரீரம் என்ன ஆயிடுச்சு, உதிர்ந்துட்டாலே அது மனுஷனுடைய அழகு மகிமை உதிர்ந்து போயிடும். அப்போ என்ன அர்த்தம், புல் மனுஷனுக்கு ஒப்பாக இருக்குது, பூவு அவனுடைய வாழ்நாள் மகிமையான நாட்களுக்கு குறிக்குது, அவன் செய்த அச்சுமண்டை குறிக்குது. அதுதான் மகிமை. அந்த மகிமை என்ன பண்ணுது, உலர்ந்து போகும். தேவனுடைய வசனமோ அப்போ என்ன அர்த்தம், மனுஷன் கூட என்ன அழிஞ்சு போயிடுவான், ஆனால் தேவனுடைய வார்த்தை என்றென்றைக்குமோ நிற்கும். அல்லேலூயா. வசனம் என்றென்றைக்கு நிற்குங்க. எல்லாம் அழிந்து போகும், வானம் பூமி அழிந்து போகும், மனுஷனும் அவனுடைய மகிமையும் எல்லாமே அழிஞ்சு போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தை மாத்திரம் இந்த பூமியிலே நிலைத்து இருக்கும். அல்லேலூயா. அவருடைய வார்த்தையிலே நான் நம்பி இருக்கும்போது அவர் வார்த்தை நம்மை ஆசீர்வதிக்கும். எபிரேய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது. வாசிங்க 4:12. எபிரேய புஸ்தகம் 4:12. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதான், ஜீவன் உள்ளதாயும் வல்லமை உள்ளதாயும் இருக்குது. ஜீவன் உள்ளது. அப்போ அந்த வார்த்தைக்கு அழிவு உள்ளது. இப்போ எல்லா வார்த்தையும் அழிவு இருக்குதுங்க, ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அழிவு இல்லாதது. அல்லேலூயா. நம்ம பேசுகிற எல்லாத்துக்கும் ஜீவன் இருக்குதா இல்லையாங்க? நம்ம பேசுகிற வார்த்தை எரேமியாகிட்ட சொல்லும்போது அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நான் போய் அவனை என்ன பண்ணுவோம், வாயின் வார்த்தையினாலே வெட்டுவோம் சொன்னாங்களா? எரேமியாவில் வாசி, வாயின் வார்த்தையில் வெட்டுவோம். என்ன அர்த்தத்தை சொன்னாங்க தெரியுமா? போய் நான் என்ன பண்ணுவோம், அவனை வார்த்தையினாலே வெட்டுவோம். வார்த்தையினால ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியும், கொல்ல முடியும். வார்த்தையை வச்சு ஒரு மருமகளை என்ன பண்ணலாம், கொல்ல முடியும். எத்தனையோ சம்பவம் நாட்டில் நடந்துக்குதே. வார்த்தையை வைத்து வேலைக்காரனை கொல்ல முடியும், வார்த்தையை வைத்து குடும்பங்கள் இருக்கிறவங்கள கொல்ல முடியும். அப்போது வெட்டான், ஒவ்வொரு வார்த்தைன்னு வெட்டான். வார்த்தை கத்திய போல புறப்படுகிறது. அப்போது அந்த வார்த்தை மூலமாக தேவன் என்ன பண்ணுறாரு, ஜீவனை வைத்திருக்கிறார். அதனால் வார்த்தை நம்ம என்ன பண்ணணும், மரணமும் ஜீவனும் நாவியில் இருக்கிற வார்த்தையினாலே உருவாகிறது. அப்போ வார்த்தை என்ன பண்ணுது, ஜீவனையும் உண்டாக்குது, மரணத்தையும் உண்டாக்குது, ஆசீர்வாதத்தை உண்டாக்குது, நன்மையும் உண்டாக்குது. அப்போ நம்ம பேசக்கூடிய வார்த்தையை குறித்து நம்ம ரொம்ப என்ன பண்ணணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தை ரொம்ப முக்கியங்க. ஆமென். அல்லேலூயா. யாரோ சொல்ல ஒரு படத்தை, கப்பு முக்கியம்பா, கப்பு முக்கியம்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், பைபிளில் வார்த்தை ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. வார்த்தை இல்லாமல் வாழ்க்கை செழிப்பாகாது. வார்த்தை எங்கே இருக்கணும், இருதயத்திலும் வாயிலும் இருக்கணும். இந்த வார்த்தையை தான் யோசுவாவுக்கு சொல்லும்போது, இந்த வார்த்தையை உன் இருதயத்தை விட்டு பிரியாத இருக்கட்டும், கண்ணை விட்டு பிரியாத இருக்கட்டும், வாயை விட்டு பிரியாத இருக்கட்டும். அல்லேலூயா. இந்த கண்ணை விட்டு, வாயை விட்டு, இருதயத்தை விட்டு வசனம் இது வசனம் இதில் மூணுத்துல இல்லைன்னா உன் வாழ்க்கை எப்படி செழிப்பாகும்? யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன் கூட இருக்கணும்னா நியாயப்பிரமாண புஸ்தகம், மோசே எழுதி கொடுத்த நியாயப்பிரமாண புஸ்தகம் என் வசனம் தான் எழுதி கொடுத்துருக்கிறார். நான் உன் கூட இருக்கணும், என் வார்த்தை உன் கூட இருக்கணும். நான் உன் கூட இருக்கிறேன்ப்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லிட்டாரா, நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னார். ஆனால் ஏன் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ வாசி, இரவு பகல் இதை தியானமாறு, இதை செய்யின்னு சொன்னார். அப்போது புத்திமானம் நடந்து போல, அப்போது உன் வழியை வாய்க்க பண்ணுவேன், அப்போ தான் உன் ராஜாக்கள்லாம் ஜெயிக்க முடியும், அப்போ தான் உனக்கு மேன்மை உண்டாகும், அப்போ தான் வெற்றி உண்டாகும், அப்போ தான் சகல ஜனங்கள் உனக்கு கீழ்ப்படிவாங்க அப்படின்னு சொன்னார். வார்த்தை இல்லைன்னா ஆசாருடைய வாயில் என்ன இருக்கணும், வேதம் இருக்கணும். தீர்க்கதரிசி வாயில் என்ன இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். அப்போ வார்த்தை இல்லைன்னா என்ன இருக்கும், வெறுமை தான் இருக்கும். அப்போது இங்கே என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்குது, வல்லமை நிறைந்தது. தேவனுடைய வார்த்தை தான் இந்த உலகங்களே படைத்தது. அல்லேலூயா. திரும்ப திரும்ப நாம் இதையே சொல்லி நிற்கிறோம். வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது.
அப்போ வார்த்தையை ஆண்டவர் பேசின போது உலகம் உண்டா கடவுது என்று சொன்ன போதே உலகம் எங்கிருந்து தெரியாதுங்க, உலகம் உண்டாயிடுச்சு. ஆமே, சமுத்திரம் உண்டா கடவுது என்று சொன்ன போதே சமுத்திரம் உண்டாயிற்று. சூரியன் சந்திரன் உண்டா கடவுது சொன்ன போது உண்டாயிற்று. வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்ன உண்டாயிற்று. எங்க இருந்தது வெளிச்சம்? எங்க இருந்தது? வார்த்தைக்குள்ள இருந்தது. வார்த்தை சகல வல்லமை நிறைந்ததா இருக்குது. வார்த்தை வல்லமைக்குரியதா இருக்குது. அவர் சொன்னபோது அது அப்படியே ஆயிற்று. அவர் சொன்னபோது அப்படியே ஆயிற்று. அதனால தான் இயேசு புதிய ஏற்பாடு காலத்தில் வந்து அவர் சொல்றார், சொல்றாரு அத்தி மரத்தை பார்த்து சொல்றாரா? என்ன சொன்னார் அத்தி மரத்தை பார்த்து? நீ இனி ஒரு காலமும் உன்னிடத்திலே கனி உண்டாகாத இருப்பதாக, ஒருவன் இனிமேல் யாரும் உங்ககிட்ட சாப்பிட மாட்டான் சொன்னாரா? சொன்னது நடந்ததா இல்லையா? அதை கேட்ட போது சீசர்கள் என்ன சொன்னாங்க? சீசர் என்ன சொன்னாங்க? ரபி, நீ சபித்த மரம் பட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. நீ என்னப்பா, நான் சொன்னதுனால பட்டு போச்சுனே, நீ இந்த மலையை பார்த்து, அவர் சொல்கிறார், நீ சீசர்களை பார்த்து, நான் கடவுளுடைய பிள்ளை, நான் சொன்னால் தான் நடக்கும், நான் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தேன், உன்னதமானவர் ஆகினால் நான் சொன்னால் தான் நடக்கும், இதெல்லாம் நீ சொன்னால் நடக்காது அப்படின்னு சொல்லலை. நீ இந்த மலையை பார்த்து, பக்கத்தில் இருக்க எருசலேம் மலையை பார்த்து சொல்கிறார், நீ இந்த மலையெல்லாம் பார்த்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி அது சமுத்திரத்தில் போய் விடுன்னு சொன்னால் நீ சொன்னபடி ஆகும்னு சொன்னார். நீ சொன்னபடி ஆகும், நீ சொன்ன ஆகும். ஏன் நீங்கள் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டீங்க? எதுக்கு சொல்ல மாட்டீங்க? சொல்லணும். ஆமே, வார்த்தை என்ன பண்ணணும்? சொல்லணும். இது முட்டாள்தனமான மாறி உபதேசமாக தெரியும் சில பேர்களுக்கு. ஆனால் வார்த்தையை திரும்ப 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 நம்ம சொல்லிக்கினே இருந்தால் வாழ்க்கை செழிப்பாகும். வசனம்தான் வெற்றியை தரும். ஆவியும் ஜீவனுள்ளதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அதுமல்ல, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாகிலும், ரெண்டு பக்கமும் தீட்டப்பட்ட பட்டயம். இந்த வசனம் ரெண்டு பக்கம் எப்படி சுத்தினாலும் என்ன பண்ணாது? எப்படி சுத்தினாலும் பிசாசுக்கு பயம்தான். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது அவருடைய வாயிலே வசனங்கள் நிறைந்தவராக இருந்தார். கல்லாதவராக இருந்தும் அவர் எவ்வளவாய் வசனத்தை அறிந்திருந்தார். அல்லேலூயா. அவருடைய வாயிலே தேவனுடைய வார்த்தை இருந்தது. அவருடைய வாயிலே அதிகாரம் உள்ள வார்த்தை இருந்தது. அவர் பிசாசை ஜெயிக்கும் போது கூட பிசாசுக்கிட்டே ஆண்டவர் என்ன பண்ண, உன்னை எதிர்த்து நிற்கிறேன்லாம் சொல்லலை. என்ன சொன்னார்? வார்த்தையை அனுப்பினார். அல்லேலூயா. 3 தரமும் வார்த்தையை பேசினார். பிசாசுக்கு எதிர்த்து நின்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திர தேவனுடைய வார்த்தையினாலே பிழைப்பான் என்று எழுதியிருக்குதே. தாழ குதியும் உன்னை தேவ தூது தாங்குவார் என்று சொல்லியிருக்குதே. அவர் என்ன சொன்னார்? வார்த்தையை சொல்றாரு. ஆமை, பிசாசு அப்போது என்ன பண்ணான்? இயேசுவை விட்டு சில காலம் வசனத்தை சொன்னவரை சில காலம் என்ன பண்ண, இயேசு விட்டு பிரிந்து இருந்தான். மறுபடியும் இயேசு என்ன பண்ணான்? சோதிச்சான். யார் மூலமாக சோதிச்சான்? அந்த பரிசேயர், சதுசேயர், ஆயக்காரர்கள், அவங்க சுற்றி இருந்த எல்லாரும் மூலமாக பிசாசு என்ன பண்ணான்? சோதித்தான். அல்லேலூயா. பிசாசு நம்ம சோதிக்கிறோம்னா, பிசாசை நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் வசனம் நம்முடைய வாயிலே இருக்கணும். தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை. அல்லேலூயா. வசனம் வெறுமையாக திரும்பி நம்மிடத்தில் வருவதில்லை. வெறுமையாக வராதுங்க. என்ன காரியத்துக்காக நீ வசனத்தை அனுப்பினோ அந்த காரியத்தை அந்த வசனம் நிச்சயம் நிறைவேற்றும். அல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அல்லேலூயா. ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சொன்னாரே, அந்த ஆவியின் பட்டயம் இது வசனம். அல்லேலூயா. யாருக்கிட்ட பட்டயம் இருக்குது? பட்டயம் யாருக்கிட்ட இருக்குது? பட்டயத்தை எடுத்தாதான் பிசாசு உங்களை விட்டு ஓடுவான். அல்லேலூயா. சத்துருவை நடுங்க வைக்கணும்னா பட்டயம் வேணும். தேவனுடைய வார்த்தை என்கிற பட்டயத்தை உன் வாயில் எடுத்து சுற்றணும். ஆமே. எப்படி சுற்றணும்? சொல்லிக்கினே இருக்கணும். சுற்றிக்கினே இருந்த பிசாசு வருவானா, சத்துரு வருவானா, கை காலை வெட்டின்னு ஓடுவான். ஆமே. தேவனுடைய வார்த்தையை ஆவி மண்டலங்களில் நீ பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த வார்த்தை வானமண்டலங்களில் கிரியை செய்யும். அது என்ன பண்ணுது? ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் பாரு. அது நம்ம ஆவிக்குள்ள போகுது. ஊடுருவாத இடமே கிடையாதுங்க. கர்த்தருடைய வார்த்தை ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்தில் எலும்பு மஜ்ஜிக்குள்ளே அது வல்லமையாய் பாய்ந்து வருது. ஜீவனும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இருபுறமும் கருக்குள்ளப்பட்ட மாதிரி எந்த இடத்திலும் போகக்கூடிய வசனம் தான் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. அது போகக்கூடாத இடத்துல போகும். உன் சரீரத்தில் என்னென்ன பகுதி டேமேஜ் ஆகிருக்குது அந்த பகுதியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை போய் அது ஊனையும் கணுக்களையும் பிரித்து அது என்ன பண்ணுது? பலப்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணக்கூடியதாக இருக்குது. அல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளும் அது மாற்றி என்ன பண்ணுது? சரியான வகையில் கொண்டு போகுது. வசனம் என்ன பண்ணுது? உன் இருதயத்தை மாற்றுது, உன் சிந்தையை மாற்றுது. அல்லேலூயா. கெட்ட சிந்தையெல்லாம், புத்தி இல்லாத சிந்தையெல்லாம் மாற்று, அவிசுவாசமான எண்ணத்தை மாற்றி
தவறான எண்ணங்களை மாற்றி உன் சுபாவத்தை எல்லாம் மாற்றி இந்த வசனம் என்ன பண்ணுது? இருதயத்தை பக்குவப்படுத்துது. அல்லேலூயா. வசனம் ஆவியாயும் ஜீவனமாக இருக்கிறது, அது வெறுமையாய் என்னிடத்தை திரும்பி வருவதில்லை. எதற்காக அந்த வசனம் அனுப்பப்பட்டதோ அந்த வசனம் நமக்காக வேலை செய்து கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாளில் 2 வார்த்தையை மாத்திரம் பார்த்தோம். கர்த்தருடைய வார்த்தை ஒழிந்து போவதில்லை, கர்த்தருடைய வார்த்தை திரும்பி வருவதில்லை, வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. திரும்பி வருவதில்லைன்னா அப்படின்னா வெறுமையாய் திரும்பி வராது, சும்மா போயிட்டு வராது. நம்ம வீட்டுக்கு போனால் எதுக்கு வந்தேன்னா சும்மா வந்தேங்க அப்படின்னு, சும்மா வந்தேங்க. நான் இது வார்த்தை அப்படி வராது பாருங்க. சும்மா ஃபோன் பண்ணேங்க, சும்மா பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க, அப்படிலாம் கிடையாது. எதுக்காக இந்த வார்த்தை அனுப்பப்பட்டதோ அந்த வார்த்தை உனக்காக அது நிறைவேறும். என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே என் குறைவெல்லாம் நிறைவாக்குவார் என்கிற வார்த்தை உன் இருதயத்திலிருந்து புறப்படணும். அது வெறுமையாக வராது. நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே செவிப்போம், கர்த்தரை விசுவாசி, அப்போது நீ விட்டாரும் ரட்சிக்கப்படும். வெறுமையாக திரும்பி வராது. பூமி அது நிறைவும் கர்த்தருடையது, எல்லாம் கர்த்தருடையது. ஆகையினால தேவனுடைய வார்த்தையை எந்த மனிதன் நம்புகிறானோ, எந்த மனிதன் விசுவாசிக்கிறானோ, அந்த மனிதனுடைய வாழ்க்கைனா ஆகும், செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் வல்லமையாயும் புறப்படுகிறது. வானம் பூமி ஒழிந்து போனாலும் போகும், என் வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது. அல்லேலூயா. எத்தனை பேருடைய இருதயத்தை இந்த வார்த்தை போயிடுச்சு, பனியை போல மழையை போல. ஆமே. வசனம் உன்னை என்ன பண்ணுது? செழிப்புள்ளவனாய் மாற்றுது. வசனம் உன் வறுமையை மாற்றுது. வசனம் உன் தரித்திரத்தை மாற்றுது. வசனம் உன் வியாதியை மாற்றுது. வசனம் உன் தொழிலை ஆசீர்வதிக்கும். வசனம்தான் பிசாசை விரட்டும். வசனம்தான் உருவாக்கும் சக்தி. தேவனுடைய வல்லமை எது கேட்டால் வார்த்தை. என் வார்த்தை வல்லமையாயும் ஜீவனமாய் இருக்கிறது. தேவன் எதை பயன்படுத்துகிறார்? வார்த்தையை பயன்படுத்துகிறார். நீ நான் எதை பயன்படுத்த போகிறோம்? அவருடைய வார்த்தையை எடுத்து என் இருதயத்தில் வைத்து என் வாயிலே நான் பேசும்போது அது என் வாழ்க்கை என்ன பண்ணுது? மாற்றமடைகிறது. அல்லேலூயா. பெரிய வெற்றியை சக்ஸஸ் பண்ணவங்கெல்லாம் பாருங்கள், திரும்ப திரும்ப அவங்கள நினைவுகளை மாற்றினார்கள். வசனத்தை கொண்டு தான் வாழ்க்கையை மாற்ற முடியுமா தவிர உன் பேச்சை கொண்டு ஒரு நாள் மாற்ற முடியாது. அல்லேலூயா. நிறைய பேர் பேசுவாங்க, நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெறும் பேச்சு ஒன்றுத்துக்கும் உதவாது. வசனத்தை பேசி பேசி பாருங்கள். நான் சொல்கிறேன், 6 மாதத்தில் எந்த காரியத்துக்காக நீங்கள் அந்த வசனத்தை நீங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறீங்களோ பாருங்கள், என் வாழ்க்கையில் நான் சொல்லி அனுபவிச்சதை நான் பேசுகிறேன். திரும்ப திரும்ப ஒரு காரியத்தை நாம் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சக்ஸஸ் பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. என்னை கேளுங்க, ஜாதிகளை உனக்கு சொந்தமாகும் பூமி எல்லைகளை உனக்கு சுதந்திரமாய் தருவேன். நான் கேட்டேன், இடங்களை சொந்தமாக கொடுத்தாரு. இப்போ ஜாதிகளை கேட்டுன்னுக்கிறேன். அறியாத ஜாதிகளை நான் என்ன பண்ணுவேன்? வரவழைப்பேன்னு சொன்னார். ஆமென். அல்லேலூயா. அறியாத மக்களை கர்த்தர் கொண்டு வருவார், தெரியாத மக்களை கர்த்தர் கொண்டு வருவார். ரட்சித்து சபை என்ன பண்ணுவார்? பெருக செய்வார். அனுதினமும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் சபையில் வருவாங்க. வசனம் பெருகியது, வசனம் வளர்ந்தது, ஜனங்களும் பெருகினார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கை வாசிச்சோம் பாருங்க, வசனங்கள் பெருகணுங்க. ஆமே. இந்த திருச்சபையிலிருந்து தேவனுடைய வார்த்தை நம்ம பேசிக்கிட்டே இருக்க போகிறோம். திரளான மக்கள் கூட்டம் கூட்டமாக இயேசுவை தேடி வந்தது போல, இயேசுவின் வார்த்தையை கேட்க, விசுவாசத்தின் வார்த்தையை கேட்க, சத்தியத்தை கேட்க திரளான மக்கள் இயேசுவை தேடி வந்தது போல இந்த சபையில் பேசப்படுகிற வார்த்தை கேட்டு ஜனங்கள் வருவாங்க. ஆமென். அல்லேலூயா. நம்பிக்கைக்குரிய வார்த்தை, விசுவாசத்துக்குரிய வார்த்தை, தேவன் மேல் பற்றுள்ள வார்த்தை. அல்லேலூயா. அப்படியாப்பட்ட வார்த்தை, உயர்வுக்கான வார்த்தைகள், மேன்மைக்கான வார்த்தைகள், தேவனை பற்றிய வார்த்தைகள். நம்ம ஒரு செழிப்பை மாத்திரம் பேசலை, சந்தோஷத்தை இயேசு வருகை பேசுகிறோம், சுவிசேஷத்தை அடிக்கடிக்கு பேசுகிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷத்தை அடிக்கடிக்கு பேசுகிறோம். கிறிஸ்துவின் சுவிசேஷம், மகிமையின் சுவிசேஷம், உயிர்த்தெழுதலை பற்றி அடிக்கடி பேசினுக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் சேர்ந்தது தாங்க சுவிசேஷம். செழிப்பும் ஒரு சுவிசேஷம் தான். அல்லேலூயா. வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் வரணும். அல்லேலூயா. மழையுள்ள காலங்கள் நிலங்களை போல் நீங்கள் மழை வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை என்ன பண்ணும்? செழிப்பாகும். மழை எது? மழை எதுங்க? சொல்லுங்கள், மழை எதுங்க? கர்த்தருடைய வார்த்தை தான் மழை. நிலம் எது? உங்கள் இருதயம் தான் நிலம். இப்போது காஞ்சி போயிருக்கிற நிலத்தில் வசனம் என்கிற விதையை விதைங்க, அதை திரும்ப திரும்ப சொல்லுங்கள். அந்த விதை என்ன பண்ணும்? இருதயத்தில் வளர்ந்து நீங்கள் என்ன விதையை போட்டிங்களோ, தக்காளி போட்டிங்களோ, கோதுமையை போட்டிங்களோ, பப்பாளியை போட்டிங்களோ, கொய்யாவை போட்டிங்களோ, எது போட்டிங்களோ அது என்ன பண்ணும்? கண்டிப்பாக வளர கொடுக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க விதையை போட்ட உடனே மறுநண்ணி நோண்டி பார்க்காதீங்க. சில பேர் அப்படி தான் மறுநண்ணி நோண்டி பார்ப்பாங்க.
நம்ம என் கூட இருக்கிற ஆள் சில பேர் நோண்டிட்டு போட்டு நோண்டுவான். சொன்னீங்க தானே, அது நிலத்திலே போட மாட்டான். சந்தேக பேர் வெடி, அவிசுவாசமான எண்ணங்கள் உள்ளவன்லாம் வாழ்க்கையில் உருப்பட மாட்டாங்க. பாருங்கள், வசனத்தை போடுங்க. விவசாயி கவனிச்சிங்களா, நம்பிக்கையோடு தான் விவசாயத்தை நிலத்தை விதையை போடுவான். பாருங்கள், அவன் போய் தூங்கிடுவான். போயிட்டு மறுநாள் காலில் வந்து பார்த்தா லைட்டாக கிளம்பி இருக்கும். மறுநாள் காலில் வந்து பார்த்தா மறுபடியும் இன்னொருத்தர் எப்போ அது வளருதுன்னு தெரியாது. நிலத்தில் போட்டால் கண்டிப்பாக வளரும் என்பது விவசாயிக்கு தெரிஞ்சது போல் விசுவாசிகளுக்கு தெரியணும். அல்லேலூயா.